செப்டம்பர் 3 காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 18 என்னோட பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. F1 விசாவோட எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் லோக்கல் ஏஜென்ட், எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட கொலீக்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஃப்ரெண்டு, அவங்க அப்பா எல்லாருக்கிட்டையுமே கேட்டு எனக்கு கிடைக்க முடியாத ஹெல்ப் உங்க மூலியமா எனக்கு கிடைச்சிச்சு. 1 ஹவர்ல சொன்ன மாதிரி எனக்கு ஸ்லாட் புக் பண்ணி கொடுத்தாரு. உங்க ரீல் பார்த்து தான் வந்துட்டு நான் உங்களை கான்டாக்டே பண்ணேன். இந்த காட்ஸ் கிரேஸ் தான் நான் சொல்வேன். எனக்கு மக்களே, இன்னைக்கு ஹேராம் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஜென்ரலா நம்ம வந்து இன்டர்வியூல அங்க இருக்கிறவங்கள பத்தி இன்டர்வியூ பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு ஹேராம் வந்து நம்மளோட இன்ஸ்டா மூலியமா ஆக்சுவலா பெனிஃபிஷரின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பெனிஃபிஷரின்னு வரதுக்கு முன்னாடி, சரி நீங்க என்ன சேலஞ்ச், ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக என்ன ரீச் பண்ணீங்க? இல்லை சார், நான் உங்களை ரீச் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் ஸ்க்ரால் பண்ணியிருந்தேன். பார்க்கும்போது திடீர்னு லக்ஷ்மி நாராயண் சார்னு வரும்போது நான் அவங்களுடைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அயர்லாண்ட் பற்றி, இந்த இப்போது ரீசெண்டாக நியூசிலாந்து பற்றிலாம் நான் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது சரி போய் இவர்கிட்ட கேட்போம். நான் உங்களை டெக்ஸ்ட் பண்ணலான்னு தான் போனேன். பட் கான்டாக்ட் இருந்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் டேரெக்டாக உங்களை ரீச் அவுட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட ப்ராப்ளமே என்னென்னா, நான் ஜூலை 24 யூஎஸ் கவுன்சிலேட் சென்னையில் எனக்கு வீசா அப்ரூவ் ஆகிடுச்சு. பட் நான் ஒரு ட்ராவல் விஷயமா பெங்களூர்லேருந்து வேலூர் வரும்போது என்னுடைய பேக் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் நான் அவங்கள ரீச் அவுட் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் லோக்கல் ஏஜென்ட்டு, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட கொலீக்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஃப்ரெண்டு, அவங்க அப்பா எல்லாருக்கிட்டையுமே கேட்டு எனக்கு கிடைக்க முடியாத ஹெல்ப் உங்கள் மூலியமா எனக்கு கிடச்சிச்சு. அதாவது ஒரு ரெஃபரல் தான். ஒரு சார் மூலியமா எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல நான் ஹெல்ப்னா கிடச்சிச்சுன்னா என் ஸ்லாட் புக்கே பண்ண முடியாது. யூஎஸ் ஸ்லாட் வந்துட்டு கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. வந்து 1 மாசம் 2 மாசம் ஒரு ரெகுலர் புக் பண்ணாது. எனக்கு வந்து க்ரூஷியல் எனக்கு வந்துட்டு செப்டம்பர் 3 காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் 18 என்னோட பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. F1 விசாவோட. யாருமே அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. நான் தான் அந்த ரேர் எக்ஸெப்ஷனல் கேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல தான் நான் உங்களை ரீச் அவுட் பண்ணேன் சார். பண்ணும்போது ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் இருந்தேன். 1 ஹவர்ல சொன்ன மாதிரி எனக்கு ஸ்லாட் புக் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால தான் நான் விசா இன்டர்வியூ வந்து செப்டம்பர் 5க்கு அட்டன் பண்ணேன். செப்டம்பர் 5க்கு விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணி செப்டம்பர் 10க்கு மறுபடியும் சென்னை யூஎஸ் கவுன்சிலேட்லேயே எனக்கு விசா அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இது நம்ப முடியல. என் பேரண்ட்ஸ்க்கும் இதை நம்ப முடியல. கங்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலா விசா வந்துருச்சு, ப்ராப்ளம் சால்வ்டு. ஆக்சுவலா ஓகே. ஸோ ஹேராமுக்கு வந்து லக்ஷ்மி நாராயணன் முன்னாடியே தெரியுமா, இல்ல ஏதாவது வந்து என் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே விசிட் பண்ணிருக்கீங்களா, இல்ல இந்த சர்வீஸுக்கு ஏதாவது அமௌண்ட் பே பண்ணீங்களா? அப்படிலாம் கண்டிப்பா கிடையாது. இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வைப்ல தான் நான் அவங்க கிட்ட கனெக்ட் ஆனேன். நான் சொன்ன மாதிரி நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துன்னு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல நான் உங்க ரீல் பார்த்து தான் வந்துட்டு நான் உங்களை கான்டாக்டே பண்ணேன். இந்த வீடியோக்கு நான் எதுவும் உங்களுக்கு பேவும் பண்ணல, நீங்களும் எனக்கு எதுவும் பே பண்ணல. நான் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்டா கனெக்ட் பண்ணி தான் எனக்கு வந்து இது ஒரு குட் வைப்ரேஷனா, எனக்கு இது காட்ஸ் கிரேஸ் தான் நான் சொல்வேன். எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டா கனெக்ட் ஆகி எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். ஆக்சுவலா பாஸ்போர்ட் தொலைஞ்சு 18ஆம் தேதி 20ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணி என்னோட டைம் ஃப்ரேம் பாருங்க. 20ஆம் தேதி அப்ளை பண்ணி நியூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி 21க்கு இந்த நம்ம சாலிகிராமம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணி நியூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அப்புறமா 5 நாள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் லீவு. 5 நாள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் லீவ். என்னோட லக்கு பாருங்க, டைம் காட் எப்படிலாம் என்னை கனெக்ட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி நான் எனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் தேடின்னு இருக்கேன். 28ஆம் தேதி நான் தேடின்னு இருக்கேன். ஸ்லாட் கிடைக்கலன்னு. என் அங்கிள் மூலியமா, கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் மூலியமா நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதுக்கப்புறமா எப்படியோ உங்களை ரீச் பண்ண நான் இன்ஸ்டால போயிட்டு மெசேஜ் அனுப்பலாம் தான் போனா, ஆனால் உங்க கான்டாக்டே இருந்துச்சு. நான் கால் பண்ணி உங்ககிட்ட அந்த ஹெல்ப் கேட்கும் போது உங்களோட ரெஃபரல் எனக்கு ஒரு ரொம்ப பிளஸ் ஆயிருந்துச்சு சார் அந்த டைம்ல. Thank you so much. உங்களோட கன்சல்டன்ட் they are not able to help you, is it? They are not able to assist you or they are not able to செல்ஃப் ஸ்டீம்ல தான் அப்ளை பண்ணேன். ஸோ நான் எந்த ஹெல்ப்பும் எடுக்கல. என்னுடைய ப்ரீவியஸ் விசா ஸ்லாட்டுக்குலாம் கூட நான் எந்த ஹெல்ப்பும் எடுக்கல. நானே தான் ஓப்பன் பண்ண ஸ்லாட் இருந்துச்சு போட்டேன். ஆனால் இந்த வாட்டி எனக்கு க்ரூஷியலாக இருக்கும் போதும் நான் ஏஜென்ட் கிட்ட எதுக்கு போனேன்னா, சரி அவங்க மூலயமா வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஏன்னா விசா ஸ்லாட்டுக்கு எப்பவுமே வந்துட்டு சொல்லுவாங்க, ஏஜென்ட் கிட்ட போனால் ஸ்லாட் கிடைச்சிடும். ஸோ நான் 2 நாள் வெயிட் பண்ணுறேன், 3 நாள் வெயிட் பண்ணுறேன். ஒரு இன்னைக்கு நாளைக்கு நாள் தள்ளின்னு தான் போகிறேன்னு சொல்லிட்டு என் அர்ஜென்சியே புரிஞ்சிக்கல. ஸோ அந்த டைமில் தான் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு, என்னடா பண்ணுறது, நான் இந்த ஏஜென்ட்டு விசா புக்கிங்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டேக்லாம் போட்டு இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணும்போது தான் உங்களுடைய ப்ரொஃபைல் எனக்கு ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு. நான் உங்களை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தேன். இந்த அயர்லாண்ட் வீடியோ போடும்போது, ஃப்ரான்ஸ் வீடியோ போடும்போது ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தீங்க. அப்போவே நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போது வந்துட்டு சரி நம்ம சார்கிட்ட கேட்போம், சார்கிட்ட கேட்டாச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும். ஏன்னா உங்கள் ஃபாலோவிங்கில் வேறு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஜென்யூனான ஆள் தான், நம்மளுக்கு வந்து யாரும் ஏமாத்துற மாதிரி இல்லை. நம்ம கால் பண்ணி கேட்கும்போது நீங்களும் ரொம்ப ஜென்யூனாக இருந்தீங்க. அந்த ரெஃபரல் வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. ஓகே, குட்.
Thanks, Heram. Thanks for reaching me. Good that we have solved your problem, actually. All the தேங்க்யூ best. ஸோ Do மச். well. ஒரு 1 year 1.5 year கழிச்சு நீங்க யூஎஸ்ல இருக்கும்போது திருப்பி ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு ரீல் யூஎஸ் கண்டிப்பா பத்தி பண்ணுவோம். கண்டிப்பா சார். கண்டிப்பா தேங்க் சார். சார் நீங்க வந்து நிறைய தேங்க் யூ. ஹெல்ப்ஃபுல் ரிசோர்சஸ் கொடுக்குறீங்க. நான் இப்போ ரீசெண்டா இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பத்தி இந்த காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் பத்திலாம் பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த நாலேஜ் வந்துட்டு எனக்கே வந்துட்டு இந்த அப்ராட் நாலேஜ் வந்துட்டு இந்த 2 இயர்ஸ் ஃப்ரேம்ல தான் வந்துச்சு. போய் லாயலால வந்து படிக்கும்போது, ம். அப்புறமா இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி பூம் ஆகும்போது, எல்லாமே பிலிப்பைன்ஸ் அப்ராட் போகும்போது தான் எனக்கு இந்த அவேர்னஸ் வந்துச்சு. ஸோ உங்க வீடியோஸ் மூலியமா நிறைய ஓகே. அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. நீங்க நிறைய வீடியோஸ் போடுங்க சார். நிறைய பேர் உங்க மூலியமா பெனிஃபிட்ஸ் ஆவாங்க. தேங்க்யூ ஃபார் பீங் சோ ஹம்பிள். தேங்க் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ.